So, good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ, ஐ ஹோப் உங்களுக்கு நேற்று அனாலிசிஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னோட ஸ்பெஷல் இண்டிகேட்டர் நான் கிரியேட் பண்ண இண்டிகேட்டரில் ஆல்ரெடி பை சிக்னல் வந்துருச்சு நிஃப்டியில். உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் இங்கே எப்போ வந்துருச்சுன்னு. இதுலேருந்து நான் சொல்லிட்டேன், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்கும், அப் ட்ரெண்டில் தான் இருக்கும்ட்டு. எத்தனை பேர் என் பேச்சை கேட்குறீங்கன்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். 10 வீடியோ பாருங்கள், 1000 வீடியோ பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் கரெக்டாக இருக்குமா? ஓகே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? டக்குன்னு அன்றைக்கி அது தப்பாக இருந்துச்சா, நீங்கள் இன்னொருத்தர் வீடியோ ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த அந்த வீடியோவில் ஒரு 4 நாள் கரெக்டாக வருமா, திரும்ப அது தப்பாயிருச்சா, திரும்ப இப்படியே மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. திரும்ப சொல்கிறேன், யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ, டெய்லி மார்க்கெட்டு உங்களுக்கு எப்பவும் கொடுத்துக்கிட்டும் இருக்காது. இன்றைக்கா ஒரு நாள் வாங்கும்போது சின்னோண்டு கோயிலில் போயிட்டு தானம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிருங்க. ஓவரால் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஒரு நாளைக்கு நீங்க பார்க்கக்கூடாது. அத மட்டும் மைண்ட்ல என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 1000 பேர்ட்ட நீங்க 1000 இது கோர்ஸ் போகலாம். ஓகேவா? நீங்க எங்க போனாலும் நீங்க தான் வருவீங்க. அத மட்டும் நான் கேரண்டியா சொல்லுவேன். ஏன்னா, நான் குடுக்குற கன்டென்ட் உங்களுக்கு அவ்ளோ பவர்ஃபுல், அவ்ளோ அக்யூரேட்டான கன்டென்ட். பிலீஃப் இருந்தா நீங்க அத 1 வீக், 10 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் எப்படின்னு. ஸோ கமிங் பேக் டூ அனாலிசிஸ் வாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மார்க்கெட் புல்லிஷ் சைடுல தான் இருக்கு. ஸோ நான் வந்து பேரிஷ் போக மாட்டேன் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்னதுன்னா, மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய கேப் டவுனில், ஃப்ளாட் ஆர் லிட்டில் பிட் கேப் டவுன். ஓகே, ஸோ ஃப்ளாட் ஆர் லிட்டில் பிட் கேப் டவுன் இருக்கனால நான் எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, என்னோட கேப் டவுன் நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலுக்குள்ளே எங்கேயா இருக்கணும். ஐ எக்ஸ்பெக்ட் என்ன சொல்கிறது உங்களுக்கு 352 இல்லை கீழே உங்களுக்கு 348 இந்த கேப்பில் ஓகே எங்கே மார்க்கெட் வரணும். வந்துட்டு மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் ஒரு அப்சைட் மொமெண்டம் எதுக்கு மேலே போச்சுன்னா, எப்போ 375க்கு மேலே போகுதா மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான மொமெண்டம் பார்க்கலாம். 426 அண்ட் 447 வரைக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் இன்னமும் ஒரு புல் பேக் இன்னும் மிச்சம் இருக்குது. மார்க்கெட்டில் மேலே மேலே போயிட்டுருக்கு, ஒரு புல் பேக் வேணும். ஸோ கேப் டவுன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மொமெண்டம் கொடுத்தனா சூப்பராக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கா இருந்தாலும் சரி, நாளைக்கா இருந்தாலும் சரி, எப்போ மார்க்கெட்டு 20 to 450க்கு மேலே போகுதோ, எப்போ மார்க்கெட் 20 to 450க்கு மேலே, இப்போ டேரெக்டாக சப்போஸ் இன்னைக்கு கேப் அப் ஆயிருச்சு 20 to 450 மேலே போச்சுன்னா உடனே கால் சைடு போயிடக்கூடாது. எப்போ வந்து மார்க்கெட்டு 20 to 450க்கு மேலே போகுதோ கண்டிப்பாக உங்களுக்கு 600 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 450லேயும் 600 வரைக்கும் கன்ஃபார்மாக டார்கெட்டுக்கு ஒரே ஷாட்டில் போயிடும். திரும்ப சொல்கிறேன், அது நாளைக்கு கூட போகலாம். ஓகே, எப்போ உங்களுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குதோ அப்போ கூட போகலாம். ஓகே, மந்த்லி எக்ஸ்பைரியில். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, இன்றைக்கி சப்போஸ் கேப் அப் எடுத்திருக்கு, பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சுன்னா உடனே கால் சைடு ஓடிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், உடனே கால் சைடு ஓடாதீங்க. கேப் அப் எடுத்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். 450க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு 600 டார்கெட் வரும். இல்லைனா மார்க்கெட் கீழே வரும். எப்போ கீழே வரும், எப்போ இந்த லெவல் 425க்கு கீழே எப்போ வருதோ மார்க்கெட் நல்லா பாருங்கள். 425 கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த டார்கெட் வரும் 375. ஓகே, அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் இந்த டார்கெட் உங்களுக்கு 368. ஸோ கீழே வந்து அதாவது கேப் அப் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் அப்படியே மெதுவாக கீழே வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் எடுத்துச்சுன்னா கரெக்டாக மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகுது. ஆஸ் பர் டவ் தியரி மார்க்கெட் மேலே போகுது, திரும்ப கீழே வருது, திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா ரியலாக சொல்கிறேன், மார்க்கெட்டில் உங்களுக்கு சூப்பரான அப்சைட் காத்திருக்கு. ஸோ என்னோட 2 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் புட்டை செல் பண்ணியிருக்கீங்களோ டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இல்லை, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் போயிட்டு ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி வாட்ச் பண்ணுங்கள். அப் டு நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது மே 4 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது, புல்லிஷில் தான் இருக்குன்னு படித்து சொன்னாலும் கேட்குறதில்ல. ஓகே, ஒரு நாள் எதாவது வந்துருச்சுன்னா தப்பாக இருந்துச்சுன்னா உடனே ஸ்ட்ராட்டஜியே மாறிடும். ஒரு நாள் தப்பு கிடையாது சார். 30 நாள் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 ட்ரேடிங் டேஸ் நம்ம எடுத்து நம்ம போடுறோம்னா, அதில் ஒரு 2 நாள் தப்பு வந்தாலும் 28 டேஸ் டார்கெட் ஹிட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கடந்த 4, 5 டேஸாக எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறோம். பெய்டில் கூட அந்த அளவுக்கு கிடைக்காது. ஓகே, டக்குன்னு சி வாங்குங்க, டக்குன்னு புட்டை வாங்குங்க, டக்குன்னு கால் வாங்குங்க இப்படிலாம் சொல்லுவேன். இந்த இடத்துல அந்த இதே கிடையாது. வந்துருச்சுன்னா செட்டப்பில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் கால்ஸ், இல்லைன்னா அது கிடைக்காது. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ் ஒன்ஸ் அகைன். ஓகே, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
ஸோ மார்க்கெட் இன்னமும் கால் சைடு தான் இருக்குது. அப் டூ 4த் வரைக்கும் நான் கால் சைடு தான் இருப்பேன். யார் யாரெல்லாம் செல் பண்ணியிருக்காங்களோ வெல் அண்ட் குட். நோ ப்ராப்ளம். அதே நேரத்தில பாருங்க மார்க்கெட்ல ஒரு புல் பேக் காத்துட்ருக்கு. ஸோ புல் பேக் வந்து உங்களுக்கு 250, 270 வரைக்கும் கூட இருக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு கேப் டவுன் இருந்துச்சுன்னா, மார்க்கெட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்னைக்கு நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கேப் டவுன் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு கேப் டவுன் இருந்துச்சுன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் மேல போற மாரி போகும். போயிட்டு இதுக்கு மேல போச்சுன்னா நான் கால் சைட் போயிருவேன். எதுக்கு மேல 375 மேல போச்சுன்னா. சப்போஸ் கேப் அப் எடுத்துச்சுன்னா உடனே போயிற மாட்டேன். நான் வெயிட் பண்ணுவேன். இதுக்கு கீழ எப்போ வருதோ, இதுக்கு கீழ வந்துச்சுன்னா 424 வந்துச்சுன்னா நான் புட்டு தான் போவேன் தவிர கால் போமாட்டேன். ஆக்சுவல் கால் எப்போ போகும்னா, எப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 450க்கு மேல ஒரு 20 நிமிஷம் சஸ்டெயின் ஆயிருச்சு. சப்போஸ் கேப் அப்பே எடுத்துருச்சு. 450 மேல சஸ்டெயின். அதுக்கப்புறம் குடுத்த மொமெண்டம் இருக்கு பாருங்க அப் சைட் மொமெண்டம். அத நான் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் என்னோட நிஃப்டியோட அனாலிசிஸ். ஓகே. ரைட். பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்றேன் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அத நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நான் அப்லோட் பண்ணிருவேன். இன்ட்ரஸ்ட்டா இருக்கிறவங்க மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நோ ஃபோர்ஸ். ஓகே. ஏன்னா, நான் வந்து உங்கள ஒரு ட்ரேடரா ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, நான் வந்து கால்ஸ்ல எடுத்து நான் பண்றேன்னா, நோ ப்ராப்ளம். நீங்க அத எடுத்து கூட பண்ணுங்க. இல்ல நான் இண்டிவிஜுவலா நான் ட்ரேட் பண்ணணும். உங்க வீடியோ எனக்கு வேண்டாம் சார். நானே இண்டிவிஜுவலா எடுத்து பண்ற அளவுக்கு எனக்கு நீங்க கத்துக் குடுங்கன்னா, நீங்க தாராளமா வந்து ஜாயின் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஈவினிங்ல என்னென்ன நம்ம சிலபஸ் கவர் பண்ண போறோம், எவ்வளோ நாள் கோர்ஸ்ன்றத எல்லாமே நான் இன்னைக்கு டீட்டெயில்ஸா அப்டேட் பண்ணிருவேன். ஸோ ஸ்டே டியூன், வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. ஸோ கமிங் பேக் டு அவர் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். பேங்க் நிஃப்டில என்ன சொல்லுது பாருங்க. ஸோ, உங்க முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். நான் நேத்தே சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டில ஒரு பை வந்துருச்சுன்னு. ஸோ, கிளியர் கட் வந்து பாருங்க. நான் இங்கேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட்ல இங்க இதுக்கு மேல போயிருக்கணும். அதாவது 47,600 மேல. ஓகே. இங்க தான் பையிங்ல இருக்கு. மார்க்கெட் இன்னமும் பையிங் வந்திருக்குன்ட்டு. முந்தா நேத்து சொல்லியிருந்தது. ஓகே. நீங்க போய் வீடியோல கூட போய் பாருங்க. இங்க ஒரு பையிங் வந்துருச்சு. ஸோ, மார்க்கெட்ல நான் கால் சைட்ல தான் இப்போ போவேன் அப்படின்னு. ஸோ, இன்னைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு அதே தான். நானும் ஒரு பேங்க் நிஃப்டில ஒரு கேப் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கேப் அப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு கிஃப்ட் நிஃப்டிய பத்தி தெரியாது. எனக்கு வந்து டோ ஜான்ஸ் நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து நாஸ்டாக், வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்க்க மாட்டேன். இந்த சீக்ரெட்லாம் போக போக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்கள எப்படி மேனிபுலேட் பண்றாங்க, உங்கள எப்படி ஏமாத்துறாங்கன்ட்டு. நான் 3 நாளா நான் கன்டினியூஸா யார் யாரெல்லாம் என் வீடியோ வாட்ச் பண்ணீங்க நீங்க பாருங்க. நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். கேப் அப்ன்னு சொல்லியிருந்தேன். இல்ல இன்னைக்கும் நான் கேப் டவுன் தான் சொல்றேன். 1000 தான் இருக்கட்டும், கிஃப்ட் நிஃப்டி என்னவா இருக்கட்டும். எனக்கு அத பத்தி கவல கிடையாது. ஓகே. சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் இருந்துச்சுன்னா, ஓகேவா? அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸும் இருக்குது. கேப் டவுன் இருந்துச்சுன்னா, எப்படி எந்த வித பிரச்சனையும் இல்லாம, எந்தவித லாஸும் இல்லாம எப்படி எக்ஸிட் ஆகுறது? எந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும்? எங்க என்ட்ரி போடணும்? எப்படி வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ ட்ரையல் பண்ணணும்? எல்லாமே நம்ம கத்துக் குடுப்போம். கிளாஸ்ல இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்க போகுது. ஏன்னா எல்லாரும் என்ட்ரி பாயிண்ட்டு தெரிய மாட்டேங்குது. நீங்கலாம் எடுக்குறீங்க. ட்ரேட் எடுக்க தெரியுது. ப்ராஃபிட் பண்ண தெரியுது. ஆனா, நீங்க ஹோல்ட் பண்ண தெரிய மாட்டீங்க. ஸோ எதுகிட்ட வந்தா ஹோல்ட் பண்ணணும்? எதுகிட்ட வந்தா என்ட்ரியே எடுக்கணும்? எதுகிட்ட வந்தா என்ன நடந்தா எக்ஸிட் ஆகணுன்ற எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லி தருவேன். என்ட்ரியும் சொல்றேன், ஹோல்டிங் பவரும் குடுப்பேன், எக்ஸிட்டும் சொல்லி தரேன். அதுக்கப்புறமும் நீங்க லாஸ் எடுத்தீங்கன்னா, இல்ல அவசரப்பட்டு நான் ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்டின்னீங்கன்னா, அது வேற விஷயம். நேத்து கூட நெறைய பேர் எடுத்திருப்பாங்க. இது பார்த்தோன்னே கால் செட் போயிருப்பீங்க. ஓகே. ஸோ மேபி லாஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நெறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருந்திருக்குது. ஓகே. நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். மார்க்கெட்ல என்ன நடக்கும் நேத்துன்னு. ஓகே. வந்துருச்சுன்னா டவுன்ல வரும். நீங்க வந்து எடுங்கன்ட்டு. எத்தன பேர் கேட்குறீங்கன்னு தெரியல. பெரிய கேப் அப் இருந்துச்சு. ஓகே. ஒரு டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேயே சஸ்டெயின் ஆயிருச்சு. ஸோ நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் டவுன்னா இந்த லெவல்ஸ் 738. நல்லா பாருங்க 738. இப்பவும் நான் சொல்றேன். கேப் டவுன் 738ல வந்து பாக்ஸ் பிரேக் ஆச்சுன்னா உடனே ஓடிறக்கூடாது. கீழ ஒரு லெவல்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது மார்க்கெட்ல எது வரைக்கும் லெவல்ஸ் இருக்குன்னா, 571 வரைக்கும் டவுன் சைட் லெவல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ 571 வரைக்கும் மார்க்கெட் கீழ வந்து, அதுக்கப்புறம் எப்ப இது பிரேக் ஆகுதோ, எப்ப வந்து 820க்கு மேல போகுதோ, அப்ப தான் நான் கால் சைட் போவேன். நான் புட் போக மாட்டேன். நான் புட் சைடே வேணாம்ப்பா எனக்கு தேவையே இல்ல. ஓகேவா? எவ்வளோ கீழ வருதோ நான் அடுத்த வீக்கா இருந்தாலும் சரி, அடுத்த வீக் நான் பை பண்ணிருவேன் சிம்பிள். நான் புட் சைட் போமாட்டேன். ஓகே. ஸோ மார்க்கெட் கீழ வந்துட்டு எப்ப இது மேல போகுதோ, அப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி உங்களுக்கு 923 வரும். செகண்ட் டார்கெட் 48,139 வரும். அண்ட் தேர்ட் டார்கெட் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 48,200 வரைக்கும் அப் சைடா டார்கெட் இருக்கு. கேப் டவுன் எடுத்துச்சுன்னா. கேப் டவுன் சிம்பிளா சொல்றேன். கேப் டவுன் சப்போர்ட் சப்போர்ட் எடுத்துட்டு எப்ப மார்க்கெட் இந்த பாக்ஸுக்கு மேல போகுது 820க்கு மேல போகுதுன்னா கால் சைட் போயிருவேன். ஓகே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி சப்போஸ் கேப் அப் ஆயிருச்சு. கேப் அப் ஆயிருச்சுன்னா பாருங்க, இந்த லெவல் இருக்கு பாருங்க 48,211. இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான்
நான் கால் சைட் போவேன். திரும்ப சொல்றேன், இது லெவல் மேல சஸ்டெயின் ஆன மாரி தான் கால் சைட் போவேன். கால் சைட் போச்சுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,418 அண்ட் செகண்ட் டார்கெட் 48,463 48,500 வரைக்கும் அப் சைட்ல நான் டார்கெட் வச்சிருக்கேன். ரைட். ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன், புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், ஓவரா மார்க்கெட் பை சைட்ல வந்துருச்சு. ஓகேவா? ஓவரா மார்க்கெட் பை சைட்ல வந்து அது ஆடிக்கிட்டே போனாலும் சரி, ஆடாம போனா அதனால தான் செல்லர்ஸ் அதிகமா ப்ராஃபிட் பண்றாங்க. பையர்ஸ்ல அந்த அளவு ப்ராஃபிட் பார்க்க முடியாத காரணம் இதுதான். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ எண்டுல நம்ம லிங்க் டெலிகிராம் லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். அத ஜஸ்ட் ஒரு தடவ கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லையா, சில பேர் ஓப்பன் ஆகலன்னு சொல்றீங்க. அத அப்படியே லிங்க காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா டெலிகிராம் லிங்க் ஓப்பன் ஆகும். அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சீ யூ வித் நியூ ஆன்சர்ஸ் டுமாரோ. ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பை பை அண்ட் ஹேப்பி ட்ரேடிங். இன்னைக்கு ஐ ஹோப் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஓகே. அண்ட் ஹேவ் எ சேஃப் எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரினால நீங்க கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கீழ வரணும். வந்துட்டு கொஞ்ச நேரம் கீழயே சஸ்டெயின் ஆயி, அதுக்கப்புறம் மேபி செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஹீரோ 0 கால் சைட்ல வர நெறைய சான்சஸ் இருக்கு. திரும்ப சொல்றேன். ஹீரோ 0 கால் சைடு வர நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பை. ஹேப்பி ட்ரேடிங். ஸோ புடிச்சதுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் பண்ணல, அ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே. ப்ளீஸ். ரைட். அண்ட் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. சொன்னத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதிகமா வேணாம். உங்களுக்கு மார்க்கெட்ல நான் சொன்னது, ஒருவேளை இப்படி நடந்துருமோ? ஒருவேளை அப்படி நடந்துருமோ? ஒருவேளை இப்படி நடந்துருமோ? இது நடந்துருமோ? நடந்துருமோன்ற சைக்காலஜி உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, நீங்க கண்டிப்பா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான் முடியும். நடந்துருமோ? நடந்துருமோன்றதெல்லாம் இருந்துச்சுன்னா, யாரையும் நம்ப மாட்டீங்க. நீங்க உங்களே நம்பலன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்க உங்களே நம்பல, நீங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நான் என்னதான் வீடியோ நான் போட்டாலுமே, ஓகேவா? ஐயோ! ஒரு வேளை இப்படியா இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருமோ? ஒரு இடத்துல இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ போயிருமோ? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இல்லன்ட்டு. ஸோ ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன வேணும்னா, நீங்க எடுக்கிற ட்ரேட்ல உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வேணும். தப்போ ரைட்டோ ட்ரேட் எடுக்கணும். அதான் மேட்டர். நீங்க ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாப் லாஸ் நான் குடுக்குறேன்னா, அந்த ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. கீழ போச்சுன்னா குடுக்க போறீங்க. கொஞ்சோண்டு குடுத்துட்டு எக்ஸிட் ஆக போறீங்க. சிம்பிள். கோயில்ல போயிட்டு சாமிகிட்ட எனக்கு வேணும், எனக்கு பணம் வேணும், எத வேணும், எனக்கு அத குடு, இத குடுன்னு கேட்கும்போது, ஒரு உண்டியல்ல போடுறீங்களா இல்லையா? ஒரு ரூ. 100 ரூ. 200 திருப்பதி போனாலும் சரி, இல்லாட்டி வேற ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது அதர் கோயில்ல போனாலும் சரி, இல்ல மஸ்ஜித் போனாலும் சரி, இல்லாட்டி நீங்க வந்து எங்க போனாலும் சரி, ஒரு கோயில்ல ஒரு தானம் பண்றீங்க. தானம் பண்றதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா திருப்தியோட வர்றீங்க. அந்த மாரி இதுல போனீங்கன்னா, சரி ஓகே நான் எடுத்தது தப்பா இருந்துச்சுன்னா ஒரு திருப்தியோட வாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல உங்கள மார்க்கெட்ல இங்கேருந்து ஒரு மேல போச்சுன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஹையர் டார்கெட் காத்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஓகே. தேங்க் யூ அண்ட் பை பாய்.